வீரபாண்டிய கட்டபொம்மன் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் பஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீர பாண்டியன், அவரின் மறைவுக்குப் பிறகு தனது 30வது வயதில் பதவி ஏற்றுக்கொண்டார். ஆரம்பத்தில் கிழக்கிந்திய கம்பெனியுடன் நல்ல உறவைக் கொண்டிருந்தார் கட்டபொம்மன். இப்படி இருந்தவருக்கு எப்படி ஆங்கிலேயருடன் மோதல் போக்கு ஏற்பட்டது? விரிவாகக் காண்போம். அனைத்து பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்ய நிர்வாக அதிகாரிகளை நியமித்தனர். அவர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் படைகளை பயன்படுத்தி வரிகளை வசூல் செய்தனர். இதனால் கட்டபொம்மன் வரி செலுத்தாமல் இருந்தார். அவரின் வரி பாக்கி 3310 பகோடாக்களாக இருந்தன. ஜேக்சன் என்பவர் வரி பாக்கி வசூலிப்பதற்காக கட்டபொம்மனை தன்னை வந்து சந்திக்குமாறு ஆணை பிறப்பித்திருந்தார். கட்டபொம்மன் அங்கு சென்றபோது அவரை சந்திக்க ஜாக்சன் மறுத்தார். குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் சந்திக்க முயற்சி செய்தார். ஆனால் அதுவும் முடியவில்லை. கட்டபொம்மனை அலையவிட்ட ஜேக்சன் இறுதியாக ராமநாதபுரத்தில் செப்டம்பர் 1798 19 அன்று சந்தித்தார். கூடவே தன்னுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் இருந்தார். இவர்கள் இருவரையும் 3 மணி நேரம் நிற்க வைத்தார் ஜேக்சன். நிலைமையை உணர்ந்து கொண்ட கட்டபொம்மன் அங்கிருந்து வெளியேற முயற்சித்தார். ஆனால் கலவரம் உண்டானது. ஊமைத்துறை படைகளுடன் வந்து கட்டபொம்மனை தப்பிக்க வைத்தார். அமைச்சர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். இந்த மோதலில் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றபின் தனக்கு நேர்ந்ததை மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தினர். சிவசுப்பிரமணியனை விடுதலை செய்யும்படியும் எழுதியிருந்தார். இதனை அறிந்த ஆட்சிக்குழு பிரான், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர் ஆகியோர் முன்னிலையில் ஆஜராகும்படி கட்டபொம்மனை பணித்தது. இதற்கிடையில் ஜாக்சனை ஆளுநர் எட்வர்ட் கிளை பணி இடை நீக்கம் செய்திருந்தார். இதனால் கட்டபொம்மன் குழுவின் முன்பாக டிசம்பர் 1798 15 அன்று ஆஜராகி முழு விளக்கத்தையும் அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் குழு கட்டபொம்மனை குற்றமற்றவர் என தீர்ப்பளித்தது. கட்டபொம்மனும் 1080 பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்தியிருந்தார். திண்டுக்கல் கோபால நாயக்கர், மருதுபாண்டியர் ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வந்தனர். இதனை அறிந்த கட்டபொம்மன் அவர்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்க துணிந்தார். இந்த கூட்டமைப்பில் சிவகிரி பாளையக்காரரை இணைக்க கட்டபொம்மன் விரும்பினார். அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் அவர்களின் மேல் படையெடுத்தார். அவர்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேய படைகள் களமிறங்கின. இதன் காரணமாக 1799 இல் வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய படைகளை திருநெல்வேலி நோக்கி போக சொன்னார். அப்படைகளுக்கு மேஜர் பானர்மன் தலைமை தாங்கினார். திருவிதாங்கூர் படைகளும் ஆங்கிலேயருடன் சேர்ந்து கொண்டன. இதனால் புதுக்கோட்டைக்கு கட்டபொம்மன் தப்பிச் சென்றார். புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் மன்னர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட கட்டபொம்மன் பிடிபட்டார். அமைச்சர் சிவசுப்பிரமணியன் செப்டம்பர் 1799 13 அன்று நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். இறுதியாக தன்மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு மறுபேதும் சொல்லாததினால் 1799 அக்டோபர் 16 அன்று கயத்தாறு என்னுமிடத்தில் ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மனின் வாழ்க்கை முடிவுற்றது. இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.